பழந்தமிழ் இலக்கியமான சிலப்பதிகாரத்தில் அடியிற் கண்ணியும் கொடுங்கடல் கொள்ளை என்று குறிப்பிடப்படும் தமிழர்களின் ஆதி நிலமான குமரி கண்டத்தை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். இன்றைய ஆஸ்திரேலியாவையும் ஆப்பிரிக்காவையும் இணைக்கும் பிரம்மாண்ட நிலப்பரப்புதான் இந்த குமரி கண்டம். இங்குதான் பக்ருலியாரும் குமரியாரும் பெருக்கெடுத்து ஓடின. 49 தமிழ்நாடுகள் செழித்து வளர்ந்தன. உலகின் முதல் மனிதன் தோன்றிய இடமாகவும் முதல் மொழியான தமிழ் மொழி பிறந்த இடமாகவும் இது கருதப்படுகின்றது. நாகரிகம் தோன்றாத காலத்திலேயே ஒரு உன்னத கலாச்சாரத்தோடு நம் முன்னோர்கள் இங்கு வாழ்ந்து காட்டினார்கள். இந்த மண்ணை ஆண்டவர்கள் வீரமிகு பாண்டிய மன்னர்கள். அவர்கள் அங்கிருந்த தென்மதுரையில் தான் முதல் தமிழ் சங்கத்தை நிறுவி தமிழை வளர்த்தார்கள். இறைவனும் புலவர்களும் இணைந்து தமிழினை ஆய்வு செய்த இடம் இது. சுமார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செங்கோல் செலுத்திய பாண்டியர்களின் ஏகாதிபத்திய நிலம் இதுவே. ஆனால் காலம் ஒரு சதியை செய்தது. தொடர்ச்சியான கடல் சீற்றங்களால் இந்த பிரம்மாண்ட நிலப்பரப்பு மெல்ல மெல்ல கடலுக்குள் மூழ்கியது. நம்முடைய அரிய நூல்களும் உன்னதமான கட்டிடக்கலைகளும் ஆதி நாகரிகத்தின் அடையாளங்களும் இன்று இந்திய பெருங்கடலின் அடியில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன.